என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வராகி உன் முன்னால் ஒரு அதிசக்தி வாய்ந்த வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, ஒருவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரம் வந்திருக்கின்றது. இந்த நேரத்தில் அவரை நீ எக்காரணம் கொண்டும் தவிர்க்காமல் நன்றியினை சொல்லிவிட வேண்டும். அது மட்டுமல்ல என் பிள்ளையே, தைப்பூச நாளான இன்றைய நாளில் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த அற்புதமான நாளாக இருக்க போகின்றது. இந்த நாளில் முருகப்பெருமான் அவதரித்த நாள் என்பதோடு மட்டுமல்லாமல் சிவபெருமானுக்கும் நீ நன்றி சொல்ல வேண்டிய நாள் அல்லவா என் குழந்தையே. அது மட்டுமல்ல, இந்த நாளில் நீ அன்னதானம் செய்தாயானால் அது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய புண்ணியத்தை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும். என் குழந்தையே, இதையெல்லாம் தாண்டி இன்று இன்னொருவர் இந்த உலகத்தில் முதலாக தோன்றிய நாள். அவரை தோற்றுவித்தவர் சிவபெருமான். அப்படி அது யாராக இருக்க முடியும்? என் குழந்தையே, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட தண்ணீர் முதலில் இந்த நாளில்தான் சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்டது. தண்ணீரை முதலில் தோற்றுவித்த பிறகு அதனை தொடர்ந்து நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் இவையெல்லாம் அடுத்தடுத்து தோன்றியது. இதுவெல்லாம் என் குழந்தையே உனக்கு தெரிந்திருக்கும். ஆனாலும் உன் அம்மா உனக்கு இன்று இதனை சொல்ல வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. இன்று தண்ணீருக்கும் நீ நன்றி சொல்ல வேண்டும் அல்லவா? முருகப்பெருமானுடைய பிறந்த நாள் என்று அவரை எப்படி வணங்குகிறோமோ அதுபோலத்தான் உன்னுடைய தாகம் தீர்க்கின்ற தண்ணீர் இங்கே முதலாக தோன்றிய நாள். இன்று உன்னுடைய பூஜை அறையில் ஒரு சொம்பு நீரை நீ வைத்து வழிபடு. என் பிள்ளையே, நிச்சயமாக தண்ணீருக்கு உனக்கு என்றுமே வாழ்க்கையில் பஞ்சம் இருக்காது. நீ நினைக்கலாம் தண்ணீருக்கெல்லாம் பஞ்சம் வருமா என்று. உண்மையில் தண்ணீருக்கு பஞ்சத்தில் அடிபட்டவர்களுக்கு மட்டுமே தெரியும் தண்ணீரினுடைய அருமை என்னவென்று. அதனால் என் குழந்தையே, நிச்சயமாக இவர்களுக்கும் நீ நன்றி சொல்ல வேண்டிய நாள்தான் இந்த நாள். என் குழந்தை, ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வராகி சொல்லித் தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். உனக்கான நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையை நிறைவாக உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும். நான் இருக்கின்ற இந்த தருணங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல அதிசக்தி வாய்ந்த அற்புதங்களை எல்லாம் நீ சிறப்பாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் நான் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மன மகிழ்ச்சியோடும் மனவேதனைகளோடும் என் பிள்ளையே, உன் கண் முன்னால் நான் வந்து நிற்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய சோதனைகளை நான் முடித்து வைத்திருக்கின்றேன். நீ எப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் அதை நான் என்னுடைய துன்பமாக ஏற்றுக்கொண்டு நான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் அல்லவா? அப்பொழுதே இந்த தாயானவளின் அன்பு எத்தனை பெரியது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உன்னை தேடி வருவதற்கான காரணத்தை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நிறைவேறாத பல விஷயங்கள் இன்னமும் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது. எத்தனையோ துன்பங்கள் இந்த வாழ்க்கையில் இன்னமும் உனக்கு சரியான விஷயங்களை கொடுக்காமல் இருக்கின்றது. இதையெல்லாம் கடந்து இதையெல்லாம் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்றால் அது இத்தனை நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு தருகின்ற உன்னதமான பல விஷயங்களாக மட்டுமே இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உன் அம்மா நான் இருக்கின்ற ஒவ்வொரு தருணங்களிலும் தெய்வங்களின் ஆசிகள் உனக்கு கிடைக்கின்ற அத்தனை நேரங்களிலும் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நின்ற அத்தனை நன்மைகளும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாராலும் உன் வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாக எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடத்தில் இருந்து பறித்து விட முடியாது. உனக்கு நடக்கின்ற எல்லா நன்மைகளையும் உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற எல்லா சூழ்நிலைகளையும் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு
அதற்கு ஏற்றது போல எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக இந்த வாழ்க்கை பாதையில் பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது உன்னால் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகள் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும். எந்த துன்பத்திலும் என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் சந்தித்த பல சோதனைகளை நினைத்து வருத்தப்படாமல் அடுத்தது என்னவென்று யோசிக்க தொடங்கி இருக்க வேண்டும். அந்த நிலை எப்பொழுது உனக்கு வருகின்றதோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு உச்சகட்ட மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும். என் பிள்ளையே, நான் சொல்வது போல இன்று உன்னுடைய பூஜை அறையில் ஒரு சொம்பு நீரை வைத்து அவருக்கு நீ நன்றி சொல். எனக்கு இன்று குடிப்பதற்கு தண்ணீர் கிடைத்தது போல எப்பொழுதும் தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று சொல். என் பிள்ளையே, எல்லாமும் சர்வசாதாரணமான விஷயமாக இருக்கிறது என்று நினைக்கிறாய். நாம் அவ்வளவு எளிதில் இதையெல்லாம் யோசிக்க முடியாது. இப்படியெல்லாம் வாழ்க்கையில் நடக்குமா என்று நினைக்க முடியாது. சட்டென்று ஒரு நொடியில் தலைகீழாக மாறிய வாழ்க்கை இங்கு பலருக்கு உண்டு. அதனால் இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் என்னவென்று உண்மைகளை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ மாற வேண்டும். இந்த வாழ்க்கை பல மாற்றங்களை ஒவ்வொருவருக்கும் தரத்தானே செய்கின்றது. உனக்கும் இந்த வாழ்க்கை அப்படித்தான் எத்தனையோ உன்னதமான மாற்றங்களை தந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதையெல்லாம் பெறுவதற்கு நீ தயாராக இருக்கிறாய் என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உச்சகட்ட மகிழ்ச்சியையும் நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருப்பதை நீ உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது. உனக்காக நான் இருந்து நடத்துவதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்துவிட்டது. மனமகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் மனநிறைவான சந்தர்ப்பங்களும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லா நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் நாம் நின்று கொண்டிருக்கின்ற நேரங்களில் நமக்கான நன்மைகள் அத்தனையும் நம்மை தேடி வரும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. இத்தோடு அத்தனை கஷ்டங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு, இத்தோடு அத்தனை சூழ்நிலைகளையும் களைந்தெறிந்துவிட்டு, இனி நடப்பது எல்லாம் நமக்கு நன்மைதான் என்று நீ ஒவ்வொரு அடியையும் முன்னே எடுத்து வை. எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ தோற்று போக மாட்டாய். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நீ தொலைத்து விட மாட்டாய். உனக்காக நான் தருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எல்லா நேரங்களிலும் நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கை மாறிவிட வேண்டும் என்று யோசிக்காமல், எல்லா மாற்றங்களிலும் நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாமும் நம் தெய்வத்தின் அருளால் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கிடைக்கிறது என்று நினைத்து நீ பெருமைப்பட்டு கொண்டால் போதும். இனி வருகின்ற விஷயங்களும் இனி வருகின்ற நாட்களும் உனக்கான நம்பிக்கையை மேலும் மேலும் உனக்கானதாக நிச்சயமாக கொடுக்கும். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத மகிழ்ச்சியும் கனவிலும் எதிர்பார்த்திடாத நம்பிக்கையும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை நமக்கு எந்த விதமான மகிழ்ச்சியையும் தரவில்லை என்று ஒரு முறை கூட என் பிள்ளை வாயிலிருந்து வார்த்தைகள் வந்துவிடக்கூடாது. நாம் ஆசைப்பட்டதை எல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் நமக்கு நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டும். உன்னால் அத்தனை நன்மைகளையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். உன்னால் அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் இருந்து நிறைவாக ஏற்றுக்கொள்ள முடியும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்படுவதை முதலில் நிறுத்திவிட்டு, என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ பெற துடிக்கின்ற விஷயங்களை மட்டும் சரியாக எண்ணிக்கொண்டிருந்தால் அதுவே போதும். இனிமேல் நான் இருக்கிற இந்த நேரம் நான் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே
உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எத்தனையோ சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற வெற்றி என்பது உனக்கானதாக இருக்கும். அந்த நொடி இந்த வராகி யார் என்று நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, நான் சொன்ன விஷயம் இன்று உனக்கு நிச்சயமாக நினைவில் இருக்கட்டும். அம்மா காரணமில்லாமல் எதையும் உன்னை தேடி வந்து சொல்வதும் இல்லை. காரணமில்லாமல் உன்னிடத்தில் எந்த விஷயத்தையும் வற்புறுத்துவதும் இல்லை. அதற்கு உகந்த நாட்கள் வரும் பொழுது அந்த நாட்களில் அவர்களை வணங்குவதில் எந்த தவறும் இல்லை அல்லவா? அவர்களை வணங்கி உனக்கான நல்ல விஷயங்களை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? இல்லை என்றால் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என்றுமே கேள்விக்குறியாக மாறிவிடும். என் குழந்தை நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நாம் நினைத்ததை இந்த வாழ்க்கையில் நடத்திட, நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நமக்கானதாக உருவாக்கிட நம்மால் முடிந்த அளவிற்கு எத்தனையோ விஷயங்களை நாமும் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை தேவையில்லாத எந்த ஒரு செயலுக்காகவும் வருத்தப்பட்டு நிற்கக்கூடாது. தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் வேதனைப்பட்டு விடக்கூடாது. நாம் நடத்தி கொடுப்போம். நடத்தி கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நம் வாழ்க்கையில் நமக்கானதாக மீட்டெடுப்போம் என்று என் பிள்ளை நீ நம்பினால் போதும். எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நாம் பெற நினைக்கின்ற நம்முடைய வெற்றியை நாம் உறுதி செய்து உன்னால் நடத்தக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக நடத்தி கொண்டிருந்தால் போதும். இன்றிலிருந்து இந்த வாழ்க்கை என்றும் உன்னுடையதாக மாறுவதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். உனக்காக உன் தாயானவள் என்னென்ன முயற்சிகளை எல்லாம் செய்திருக்கிறாள் என்பது இன்னும் ஒரு சில நாட்களில் உனக்கு என்னவென்று தெரிய வந்துவிடும். நீ நினைத்ததை விடவும் சிறப்பான விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு தருவதற்கு நான் காத்து கொண்டிருக்கின்றேன். எதிர்பாராத தருணங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான எதிர்பாராத நேரங்களை உனக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது. நீ கனவிலும் நினைத்திராத அளவிற்கு பல அதிசய மாற்றங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து நடக்கும். தைப்பூச நாளன்று முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வணங்கி என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் நிறைவேற்றி கொள்ள நீ தயாராக இரு. கனவிலும் நினைத்திராத நம்பிக்கையை உனக்கு தெய்வம் கொடுக்கும். இந்த மனிதர்கள் கொடுத்திடாத அத்தனை விஷயங்களையும் தெய்வம் உனக்கு கொடுக்கும் என்பதனை முதலில் நீ நம்பு. தெய்வத்தினுடைய அன்பை பெற்ற என் பிள்ளை, நிச்சயமாக எக்காரணத்தை கொண்டும் இந்த வாழ்க்கையில் நீ தோற்று போக மாட்டாய். தோல்விகளை உனக்கு கொடுப்பதாக இவர்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையில் தோற்றது அவர்களாகத்தான் இருக்கும். அது முடிவில் தெரிய வரும் பொழுது என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நீ அத்தனை விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்வாய். அத்தனை மாற்றங்களையும் என்னவென்று நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணத்தில், உனக்காக நான் இருக்கின்ற இந்த நேரம், எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து உனக்கான மகிழ்ச்சி நிம்மதியாக கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, எத்தனையோ முறை அம்மா உன் முன்னால் வந்து உனக்கு எத்தனையோ விஷயங்களை எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன். இதையெல்லாம் நீ சரியாக பின்பற்றினாயானாலே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உனக்கு தெரிய தொடங்கி இருக்கும். பல முன்னேற்றங்கள் உன் முன்னால் வருவதை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். இனிமேலாவது நான் சொல்வதை பின்பற்றி இந்த வாழ்க்கையின் வெற்றியை நிறைவாக பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இரு. உன்னோடு நான் வந்து தருவது ஒவ்வொன்றும் உனக்கான நம்பிக்கையும் உனக்கான மகிழ்ச்சியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். இனிமேலாவது நாம் நினைத்து கூட பார்த்திட முடியாத பல விஷயங்களை இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கும் என்பதனை நீ நம்பிக்கொண்டிருந்தால் அதுவே போதும். நல்ல நேரத்தை நான் உனக்கு நிச்சயமாக உருவாக்கி தரும் பொழுது எதிர்பாராத நன்மைகளை எல்லாம் என் குழந்தை நீ என்னிடத்திலிருந்து நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணம், உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு உச்சகட்ட சந்தோஷத்தை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். என் தங்க பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.